Hi traders, welcome to KNA Financials. இன்னைக்கு வந்து March 9th. ஸோ நேற்று என்ன அனாலிசிஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் பிஹேவ் ஆச்சு. ஸோ நேற்று பேஸ் பண்ண அனாலிசிஸ் படி தான் நான் வந்து இன்றைக்கி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து லைவ் மார்க்கெட்டில் பண்ணேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650. பட் 650 நான் டேரக்ட் என்ட்ரி எடுக்கல. அண்ட் என்னோட செகண்ட் என்ட்ரி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக்கில் வந்து என்னோட செகண்ட் என்ட்ரி அண்ட் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாப். ஸோ டபுள் டாப் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீடெஸ்ட். ஸோ நான் கிட்டத்தட்ட எடுத்த கேண்டில் அப்படி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1245 கேண்டில் எடுத்தேன். ஸோ என்னோட எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,400 புட். ஸோ இந்த ஏரியாவில் போகும்போது நான் வந்து 41,400 புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து என்னோட டார்கெட் வந்து நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி 41,300 to 350 இதையும் உடச்சிருச்சு அப்படின்னா 41,150 தான் என்னோட டார்கெட். பட் இங்கேருந்து இந்த மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எனக்கு ஈஸியாக வந்து 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொசிஷன் நான் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 48 ருபீஸ்க்கு 200 குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வரைக்கும் போகும். ஸோ 120 ருபீஸ் போகும்போது என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100% ப்ராஃபிட். ஸோ நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10,000 to 14,000 வர மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னோட ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 10,000 போனாலும் போயிடும். ஸோ என்னோட ரிஸ்க் வந்து 10,000 ருபீஸ். ஸோ எனக்கு வந்து 0 ஆயிடுச்சு இன்றைக்கி அப்படின்னா என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் நான் வந்து லாஸ் புக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 41,400 பி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்தேன். ஸோ என்னோட என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 ருபீஸ். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 13 ருபீஸ். அண்ட் தென் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 ருபீஸ். ஸோ இந்த 71 ருபீஸ் ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நான் புக் பண்ண ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 70 பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு டீசெண்டான ப்ராஃபிட் ஈஸியாக கிடச்சிச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு என்ன பாசிபிலிட்டி பேங்க் நிஃப்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,150 வரைக்கும் மார்க்கெட் வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் டெம்பரரியாக மார்க்கெட் மேலே போகும். ஸோ எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,350 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 20-40 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணுவோம் ஆப்ஷன்ஸில். அப்படி இல்லை எனக்கு 41,150 பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,750 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த கேஸில் நம்ம வந்து ரவுண்ட் லெவலாக 41,000 வச்சுக்குவோம். ஸோ வந்து நமக்கு 250 பாயிண்ட்ஸ்க்குள்ள மூவ்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும். அல்லது 150 இங்கே நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது இந்த ஏரியாவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41,000 வரைக்கும் போகும். அல்லது 4950. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு அழகாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஆப்ஷன்ஸில் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன் சைட் டார்கெட் வந்து 41,000 to 4950. இதே வந்து அப்சைடில் நமக்கு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்சைடில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,350. ஏன் இது அப்சைட் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல் பேக் ஃபேஸாக இருக்கும். ஸோ அப்படி புல் பேக் ஃபேஸாக இருக்கும்போது நமக்கு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் போகும். ஃபுல் ஃப்ளெஜ்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் செட்டப். ஸோ இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNA Financials. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.